டாக்டர் எலினா குழுல இருக்கிறாங்க. எனவே ஏற்கனவே இந்த குழுல மிக முக்கியமான பல தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் சொன்னார்களா இல்லையா? எடுத்து படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, இருக்கா இல்லையா? பல் மருத்துவர் இருக்காங்க, மருத்துவர்களா இல்லையா? பணிநிரந்தரம் கேட்டாங்க, ஏன் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை? செவிலியருக்கு வந்திருக்கீங்களே, ஏன் உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை? செவிலியர் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், செவிலியர் தமிழ்நாடு முழுவதும் போராடினாங்க. சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து 6 நாள் நடத்தினாங்க. மருத்துவமனையில் ஸ்தம்பித்தது, அரசு நிர்வாகம் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் 6 நாள் கழித்து அதே செவிலியர் சங்கங்களை கூப்பிட்டு 1000 பேருக்கு பணிநிரந்தரம் கொடுத்தாரா இல்லையா? பணிநிரந்தரம் கொடுத்தாருல. அப்ப செவிலியர்கள் திரண்டே மிகப்பெரிய அளவுக்கு போராடினால் பணிநிரந்தரம். அப்ப ஃபேஷன்ங்கிற வார்த்தையே வரல. ஆனா அதன் பிறகு இப்ப ஃபேஷன் சொன்னா என்ன அர்த்தம்? இவ்வாறு ஃபேஷன் சொல்றதே ஃபேஷனா போய்விட்டது. எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இப்போ தற்காலிகமான அந்த கோரிக்கை வலியுறுத்த சொல்லியிருக்கீங்க, அது கூட எங்கள் போன்ற சங்களுக்கு ஏற்படாது. அந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட வேண்டும். இந்த நேரத்தில் வலியுறுத்தாம எந்த நேரத்தில் வலியுறுத்த போறோம்? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அரசு என்ன செய்யுது? தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும், மாற்று கருத்து இல்ல. எங்களுடைய கட்சி திமுக ஆதரிக்கிறது. ஏன் ஆதரிக்கிறது? தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியாவுடைய மதச்சார்பினை பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்ம நாட்டுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், மத கலவரங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடாது. எனவே அதற்காக தமிழ்நாட்டில் திமுகவை ஆதரிக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் தொழிலாளி வர்க்க விரோத போக்கை கடைபிடித்தால் அதை ஏற்க முடியுமா? ஏற்க முடியாது. அதுக்காக போராடுவோம். எனவேதான் இன்றைக்கு நீங்கள் போராடுகிறீர்கள். மிரட்டுறாங்க. குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கா இல்லையா? காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கா இல்லையா? நேற்று தினம் இதே இடத்துல கொசோலி பணியாளர்கள் போராட்டம் என் தலைமையில் தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்க போராட்டம் 1200 ரூபாய் கடந்துட்டாங்க. காவல்துறை அனுமதி கொடுத்ததா இல்லையா? இதே இடத்துல இதே மாதிரி தரலுக்கு வந்த போராட்டம் அனுமதி கொடுத்தார்கள். நாங்க என்ன சொல்ல வரோம்னாக்க, இது போன்ற ஜனநாயக உரிமையோட பதிக்கப்படும் தமிழ்நாட்டில் வேறு ஆட்சி வந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு மத்தியில மோடி அரசாங்கம் எல்லா உரிமைகளையும் பறிக்கிறது. 44 தொழிலாளர் நல சட்டங்கள் போராடி 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 இந்தியாவுடைய தொழிலாளி வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போராடி பெற்ற உரிமைகள் 7 பேர் சேர்ந்தா தொழிற்சங்கம் அமைக்கலாம். 7 பேர் சேர்ந்தா தொழிற்சங்கம் அமைக்கலாம். அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை போராட்டம் செய்யலாம். இது போராடி போராடி பெற்ற உரிமை. ஏதோ பிரிட்டிஷ் ஆட்சி போட்ட சலுகை அல்ல, அதுக்கு பின்னாடி ஆட்சிகள் போட்ட சலுகை அல்ல.